कलये सुन्दराकारं श्रीकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वर्णमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं जन्माद्यस्य यतोन्मयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशरशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயற்புதுவையாண்டாளரங்கற்குப்பன்ன திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதிகின்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இன்றைக்கு நம்ம ஆண்டாளோட மகிமையை பார்க்க போறோம். பொதுவா கலோ பக்தி கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்றது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படின்னு பகவானுக்கே ஆட்பட்ட பக்தர்கள் பாகவதர்கள் கலியுகத்துல நிறைய அவதாரம் பண்ண போறா அப்படின்னு பாகவதம் ஸ்வயம் சொல்றது. கலியுகத்துல யாரெல்லாம் பிறவி எடுத்தார்களோ அவர்களே மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு வியாசாச்சாரியால் மகாபாரதத்துல விஷ்ணு புராணத்துல சொல்றார். இப்போ கலியுகம் அப்படிங்கிறது மகா பாபங்களுக்கும் அபச்சாரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஒரு காலமா இருந்தாலும் கலியுகத்துலதான் ஒரு சுலபமான மார்க்கம் எல்லாருக்கும் சித்திச்சிருக்கு. அதுதான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற மார்க்கம். எல்லா யுகத்திலையுமே நாம சங்கீர்த்தனம் உண்டு. எல்லா காலத்திலையுமே நாம சங்கீர்த்தனம் கரையேற்றும். மகாபலியினுடைய யாகம் விக்னமாகச்சே அந்த யாக விக்னத்துக்கு கூட ஒரு பிராயஷ்சித்தமா நாம சங்கீர்த்தனத்தை தான் சுகாச்சாரியால் அங்க சொல்றார், தெரிவிக்கிறார். அது மாதிரி எந்த ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ண செய்யும் நடுவில் பேசிட்டா ஒரு தோஷம் வந்துடுத்து அப்படின்னா விஷ்ணுர் விஷ்ணுர் விஷ்ணு அப்படின்னு விஷ்ணு நாம சங்கீர்த்தனம் பண்றதுங்கிறது ஒரு வழக்கத்துல இருக்கு. அப்போ எந்த காலத்திலையுமே சர்வ தோஷங்களுக்கும் பிராயஷ்சித்தமா பகவான் நாமா சொல்லப்படுறது அப்படின்னு இருந்தாலும் இந்த விசேஷமா கலியுகத்துல என்ன அப்படின்னா மற்ற சாதனைகளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வேண்டாம். இருக்கிறது ஒரே சாதனை தான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது. அதனால கலியுகம் ரொம்ப விசேஷமானது. கலியுகத்துல நாம ஒரு பங்கு நல்லது பண்ணோம்னா அது 4 பங்கு பலன் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பலன் கொடுக்கும் கலியுகத்துல. ஆனா தோஷம் அப்படின்னா அதுல வேற நியமங்கள் உண்டு. நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம், அப்படி பண்ணாதான் அவ்வளவு பாபம் சித்திக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா ஒரு விஷயத்தை நாம பார்த்தோம்னா கலியுகம் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு அனுகூலமான ஒரு யுகம் அப்படின்னு தெரியறது சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுபோல பக்தி அப்படிங்கிறது சாதனைகள்ல ரொம்ப ஒரு அனுகூலமான சுலபமான மார்க்கம் அப்படிங்கிறதும் தெரியறது சாஸ்திரங்களை பார்த்தோம். அதுலேயும் பகவானோட குணங்களை பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு பகவானோட கதைகளை கேட்டுண்டு பக்தி பண்றது லலிதைகி பக்தி சாதனைகின்னு இருக்கே, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது அது மிகவும் ஒசத்தியானது அப்படிங்கிறதும் நமக்கு சாஸ்திரத்திலேருந்து தெரியறது. அதனால எல்லாராலையும் பண்ணக்கூடியது தான் பக்தி. இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது எல்லாரும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம்.
தாவன் நிமில்யவா நேத்ரே நஸ்கலேன் ந பதேதிக அப்படின்னு பாகவதம் ஏகாதச ஸ்கந்தம் சொல்றது. கண்ணை மூடின்னு போகலாம், நம்ம இதுல வழிக்கு விழவே மாட்டோம். தவறு பண்ணினா கூட பகவான் நம்மளை திருத்திண்டு அழைச்சிட்டு போவான். அப்படிங்கிறது தான் இந்த பக்தி மார்க்கத்துல உள்ள ஒரு அனுகூலம். அப்படி நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னா அது ஏன் அவசியம் அப்படின்னு ஒரு ஒரு கால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் ஒன்று புரியும். நாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய சுபாவம். ந கஷ்ட எந்த ஒரு சமயத்திலுமே ஒருத்தன் சும்மா இருக்கேன், நான் காரியமே பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. காரியம் பண்ணிட்டே இருக்கான், விவகாரம் பண்ணிட்டே இருக்கான். அப்போ அந்த வேலைகள்லாம் இருக்கே, அந்த வேலைகள் தான் நமக்கு வாசனையா புகுந்து 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 நாம சுகங்களையோ துக்கங்களையோ அனுபவிக்கிற மாதிரி ஆகுது. அந்த வேலையை நாம எதை பண்றோம் அப்படின்னுட்டா நம்ம ஆசை எதை நம்மளை பண்ண சொல்றதோ அதை தான் முக்கியமா நாம பண்ணிட்டு போறோம். பொதுவா மனசுக்கு எப்படி ஜலமானது தாழ்ந்த விஷயத்தை தான் நோக்கி போகுமோ அந்த மாதிரி மனசும் நீச்சமான விஷயங்களை தான் ரொம்ப ரசிச்சுட்டு போகும். இதுதான் மனசனுடைய சுபாவம். ஆனா அந்த ஒரு ஜலத்தை நாம எப்படி மோட்டார் கொடுத்து தூக்கி மேல ஏத்திக்கிறோமோ நமக்கு சௌகரியத்துக்காக, அந்த மாதிரி சத்சங்கத்தினால இந்த மனசு அப்படிங்கிறத நீச்ச விஷயத்துல ரசிக்கிறத விட்டு உயர்ந்த விஷயத்துல ரசிக்க பழக்கப்படுத்திக்கணும். நாம நம்மளுடைய சுபாவத்தினால தாழ்ந்த விஷயங்களை தான் பண்ணின்றோம். அதனாலதான் நமக்கு உயர்ந்த காரியங்களா பண்ணுன்னு சாஸ்திரங்கள் நமக்கு பழக்கப்படுத்தல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாஸ்திர சம்மதமான ஒரு விஷயத்தை நாம பண்ணணும் அப்படின்னு. ஆனாலும் இந்த கலிகாலத்துல இப்படி சர்வசாதன பாதகான்னு கலிய சொல்றதுனால சாஸ்திரமான சாஸ்திரியமான ஞான விசாரம் இல்ல கர்ம மார்க்கம் அப்படிலாம் போகச்சே அதுல எல்லாம் பல தோஷங்கள் நிரம்பியதா ஆயிடுச்சு. வைராக்கியம் வேணும், ஏகாந்தம் ரொம்ப லபிக்கணும், இப்படிலாம் நிறைய நியமங்கள். அந்த நியமங்கள் எல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ண முடியாததா இருக்கு. அந்த நியமங்களை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நாம சங்கீர்த்தனத்துல அப்படிப்பட்ட நியமங்கள் இல்ல. அதே சமயத்துல இங்கேயும் கர்மாக்கள் காரியங்கள்னு உண்டு. நம்ம உலக விஷயத்துல நமக்கு என்ன நித்தியம் என்னென்ன பண்ணணுமோ, நம்ம சாப்பிட்றதோ தூங்குறதோ சம்பாதிக்கிறதோ அது ஒரு பக்கம் இருக்கு. அது இல்லாம இருக்க முடியாது. அந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, வருங்காலத்திலையும் சரி, எந்த காலத்திலையுமே நாம சாப்பிட்றதுக்காகவும் உலக வாழ்க்கைக்காகவும் சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனா இந்த பிறவி எடுத்தது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா துக்கப்படாத ஒரு ஆனந்த நிலையை அடையறதுக்கு அப்படிங்கிறது. இது சாஸ்திரம். இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது நாம சத் சத்விஷயத்தை ஈடுபட்டு உயர்ந்த கதையை அடையணும் அப்படிங்கிறது விதி. ஆழ்வார்கள்லாம் பாகவதத்துல கூட சொல்லுவா, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு. மோட்சத்தை அடையணுங்கிறது தான் விதி. எப்படி இருந்தாலும் நாம முயற்சி பண்ணி அடைய போறோம். அது வரைக்கும் இந்த மனசுங்கிறத வச்சுட்டு நாம படாத பாடுபட்டு இருக்கோம், துக்கப்பட்டு இருக்கோம்னுச்சே. இந்த துன்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய காரியங்களை நல்ல விதமா அமைச்சுக்கணும். சம்பாதிச்சுக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னா அது அவசியம். உலக பிரயாணத்தை நம்ம இந்த வேர்ல்டுல டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துதான் ஆகணும். ஆனா மனசு ஆத்மா இத கரையேத்துறதுக்கும் நாம இந்த சமயத்திலேயே தான். எப்படி ஒரு படிக்கிற பையனுக்கு படிக்கிறது தான் முக்கியம், அதுக்காக அவன் சாப்பிடாம இருக்கணுமா விளையாடாம இருக்கணுமா அப்படின்லாம் இல்ல. விளையாடணும், சாப்பிடணும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா படிப்புல தான் முக்கியமா இருக்கணும். அந்த மாதிரி நாம் ஆனந்தத்தை அடையணும், உயர்ந்த கத்தியை அடையணுங்கிறதுக்கு தான் பிறவியே எடுத்திருக்கோம். அதுக்காக சம்பாதிக்க கூடாதா, சாப்பிடக்கூடாதா, ஒரு சில சந்தோஷங்களை அனுபவிக்க கூடாதா அப்படின்னா இருக்கலாம். சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம். ஆனா இது ஜாஸ்தியா ஆயிடக்கூடாது. இது ஜாஸ்தியாக செய்தா நிறைய கஷ்டங்களை நாம அனுபவிக்கிறோம்.
அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு சுபாவமும் போயிடுறது, அது பின்னாடியே போயிடுறது. அப்போ பகவான் என்ன பண்றான், மகாத்மாக்களை லோகத்துக்கு அவதாரம் பண்ண வச்சு, நம்ம இந்த மாதிரி வழி மாறி போயிடுறோம் இல்லையா? இந்த குதிரைய வழி நிறுத்தத்துக்கு ஒரு தேரோட்டி இல்லைன்னா என்ன ஆகும்னா, குதிரை அப்படியே பார்த்துட்டே ரோடை விட்டு கீழே இறங்கி போயிடும். அந்த மாதிரி நம்ம மனசும் பகவான்கிட்ட இருந்து இறங்கி அப்படியே கீழே போயிடுறது. அப்போ மகாத்மாக்களோட அவதாரம் ஏற்பட்டு நமக்கு லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறான். நாம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி காலங்காலத்துக்கும் மகாத்மாக்கள் பகவான் அவதாரம் பண்ணிட்டு தான் இருக்கான். பகவான் மக்களை ஜனங்களை கரையேத்திட்டு தான் இருக்கார். அப்படி ஒரு சிறந்த அவதாரங்கள் தான் ஆழ்வார்களுடைய அவதாரம். பாகவதத்துல கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படின்னு சொல்லச்சே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலாறு, தாமிரபரணி இந்த மாதிரி நதிகளோட பேரெல்லாம் சொல்லி இந்தந்த இடத்துல எல்லாம் நாராயண பராயணர்களான பாகவதர்கள் அவதாரம் பண்ண போறான்னு சொல்றது, அதெல்லாம் ஆச்சரியமா பார்த்தா இந்த ஆழ்வார்கள் பிறந்த இடமா இருக்கு. இப்படி 12 ஆழ்வார்கள்ல பெரிய ஆழ்வார், ஆண்டாள் அப்படிங்கிறவாளை தான் நாம முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறோம். பெரியாழ்வாரோட பெண் தான் ஆண்டாள். சாக்ஷாத் பூமாதேவியோடைய அவதாரம். அதிலும் ஆஷாட மாசம், அதாவது நம்மளுடைய ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அயோனிஜையா ஆண்டாள் அவதரிக்கிறார் பூமாதேவியோட அம்சத்தோட. அயோனிஜையான்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் குழந்தையாட்டம் சாமான்யமா பிறக்கல. எப்படி சீதை ஜனகருடைய வயல்ல ஆவிர்வவித்தாலோ அந்த மாதிரி பெரியாழ்வாருடைய துளசி செடிக்கு அடியில ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்க. ஆவிர்பாவம் தான், சாமானிய குழந்தை மாதிரி அவ பிறக்கல. அதனால அயோனிஜை அப்படின்னு சொல்லுவார். ஆண்டாளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஆழ்வார்கள் 12 பேர் அப்படின்னாச்சே, பெரியாழ்வாருக்கு அப்புறம் ஆண்டாளும் ஆழ்வார்கள் கோஷ்டியில வருவா. அதே மாதிரி பெருமாளோட பத்னிகள் அப்படின்னு கோஷ்டி வரைச்சு, பெருமாளோட பகவானோட பத்னிகள் அப்படிங்கிற கோஷ்டியிலையும் ஆண்டாள் இருப்பா. 2 கோஷ்டி, பக்தாளோட கோஷ்டிலையும் இருப்பா, பகவானோட கோஷ்டிலையும் இருப்பா. அப்படிங்கிறது ஆண்டாளுக்கே உள்ளதான ஒரு சிறப்பு. அடுத்ததா பார்த்தா ஆண்டாள் காண்பிச்ச வழி அப்படிங்கிறது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம்னா அஷ்டாங்க யோகமா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்னு தியான மார்க்கத்துல போய் அனவரதமும் பகவான தியானம் பண்ணி அப்படி ஒரு பக்தி யோகமா பண்ணினாளா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஆண்டாள் காண்பிச்ச வழி என்ன அப்படின்னா, எப்படி பெரியாழ்வார் அவளுக்கு சொல்லி கொடுத்தாலோ ஆண்டாளுக்கு, அதே அந்த வழியை தான் நமக்கும் காண்பிக்க. அதுலயும் ஒரு திருப்பாவேலையே ஒரு பாசனம் பார்த்தா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. ரொம்ப சுலபமா சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் ஒரு 2 வரியில சொல்லிட்டேன். பகவான் நாமாவை வாயினால பாடி மனசினால சிந்தனை பண்ணா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். உனக்கு என்னென்ன கர்மாக்கள் உன்னை அஃபெக்ட் பண்றதுக்காக, உன்னை பாதிக்கிறதுக்காக காத்துன்னு இருக்கோ, எல்லா பாப்பங்களும் நசிஞ்சு போயிடும். எப்படின்னா தீயினில் தூசாகும். தீயில போட்ட ஒரு பஞ்சு பொறி எப்படி உடனே எரிஞ்சிடுறதோ அந்த மாதிரி நம்மளுடைய பாப்பங்கள்லாம் பகவன் நாமாங்கிற நெருப்புல அழிஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றான். ஓ, எவ்வளவு ஒரு சுலபமா நமக்கு ஒரு வழி காண்பிக்கிறான். பகவன் நாமாவை சொல்லு அப்படிங்கிறதும், இன்னும் பகவான் ஆசிரியிக்கிறது, எல்லா விஷயத்திலையுமே ஆண்டாள் நமக்கு ஒரு சிறந்த வழியை காண்பிக்கிறது. அதனாலதான் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி பாரார்த்தியம் ஸ்வம். நாம்லாம் பகவானுக்கே ஆட்பட்டவர்கள். அத வேதங்கள்லாம் உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது, அத நமக்கு எடுத்து கொடுக்கிறா திருப்பாவையில ஆண்டாள். அதனாலதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு திருப்பாவையை கொண்டாடுவோம்.
சாரமா உபனிஷத் விஷயங்கள் எல்லாம் திருப்பாவையில எடுத்து சொல்றா அப்படின்னு சொன்னா ஆண்டாளுடைய கவித்துவம் எப்படிப்பட்டது. அடுத்ததா அதுல அவ்வளவு பாவங்கள் நிரம்பி இருக்குன்னா ஆண்டாளுடைய பக்தி பாவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது. அத நம்ம மாதிரி சாதாரண பிரஜைகளுக்கெல்லாம் சொல்லணும், ஜீவன்களுக்கெல்லாம் சொல்லணும், இவர்கள்லாம் பகவான் அடையணும் அப்படிங்கிற ஒரு கருணையோட எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி ஆண்டாலும் நம்மளோட இறங்கி நமக்காக இந்த சம்சார கஷ்டத்தெல்லாம் படுறா அப்படின்னு சொன்னா அப்போ ஆண்டாளுடைய கருணை அப்படிங்கிறது எவ்வளவு உசந்தது. இப்படி ஆண்டாளுடைய ஒரு பெருமையை நாம நினைச்சு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. நமக்கு காண்பித்த வழி கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு திருப்பாவையை கொண்டாடி ஒரு பாசுரம் இருக்கு. அது என்ன, கோதை திரு ஆண்டாளுடைய 30 பாசுரம் தெரியலன்னா அதனால என்ன பிரயோஜனம் இல்லையா அப்படின்னா அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு லலிதமா பகவான் ஆசிரியக்கிறதுக்கு சொல்றான். அதுலயும் கடைசி 5 பாசுரங்கள் ரொம்ப சாரமான விஷயமா இருக்கும். நமக்கு எதுவுமே வேண்டாம், பெருசா நம்ம ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பகவானை ஆசிரியத்து இருந்தா போறோம், நாமா சொல்லிட்டு இருந்தா போறோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சாரமா ஆண்டாள் தெரிவிச்சிரும். அப்போ அது தெரிஞ்செடுத்து அப்படின்னா நாம அதை பிரயோகப்படுத்துவோம் இல்லையா. நாம அதை நம்ம வாழ்க்கையில அனுஷ்டானம் பண்ணி நல்ல கதி அடைவோம் இல்லையா. அது தெரியாம போயிடுத்துன்னா என்ன பண்றது, வாழ்க்கையே வியர்த்தமாயிடுமோனோ. அததான் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு அப்படின்னு சாரமா பெரியவாள்லாம் பாசுரத்துல சொல்றான். இப்போ நமக்கு பகவானுடைய லீலைகளையும் சொல்றா. அதனால என்ன ஆயிடுதுன்னா கதா சிரவணம் ஆயிடுது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லி பகவான் நாம சொல்றதுக்கும் உபதேசம் பண்றா. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் நமக்கு உபதேசம் பண்றா அப்படின்னு ஆச்சு. இப்போ பகவான் நாமாவை சொல்றோம், ஸ்மரிக்கிறோம், பகவானுடைய பெருமைகளை காதால கேட்கிறோம். அப்போ காதால கேட்கறதும் பகவானுடைய நாமாக்களை வாயால சொல்றதும் தான் நமக்கு இருக்கிறதுலயே பரம பிரயோஜனம், சுலபமான வழி, கரையேற்றத்துக்கான வழி அப்படிங்கிறத ஆண்டாள் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப சாரமா சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஆண்டாளுடைய பிரபந்தத்தை பார்த்தோம்னா நம்ம எல்லா பிரபந்தம் வேதத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே எடுத்து சொல்லிடணும். ஆண்டாளோட சரித்திரத்தை நாம எடுத்து படித்தோம் அப்படின்னா கிருஷ்ணனோட லீலைகளை எல்லாம் தெரிஞ்சுடுவோம். அதுலதான் ஆண்டாளுடைய ரொம்ப அழகு பாவம் என்ன அப்படின்னா கோபிகைகள்லாம் பகவான விரகத்தை தாங்க முடியாம பகவானுடைய லீலைகளை அனுகரணம் பண்ணினா அப்படின்னு பாகவதத்துல பார்க்கிறோம். ஆண்டாள் என்ன பண்ணினா பகவான நாம அடையணும் அப்படிங்கிறதுக்காக கோபிகைகள் என்ன பண்ணினாலோ அத அனுகரணம் பண்ணினா. இப்ப கோபிகைகள்லாம் மார்கழி மாசம் அவெல்லாம் நோன்பு இருந்தா அப்படின்னா அந்த நோன்ப ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமா நினைச்சுண்டு அங்க இருக்கிற பொய்கையே யமுனையா நினைச்சுண்டு அங்க இருக்க தன்னுடைய தோழிகள் எல்லாம் கோபிகைகளா நினைச்சுண்டு அவ பகவான நினைச்சுண்டு நோன்பு இருக்கிறா. அதுதான் மார்கழி நோன்பு அப்படின்னு சொல்றோம். மகாபாரதத்துல யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு இருக்கு. அதுல அந்த யக்ஷன் யுதிஷ்டிரன்ட்ட ஒரு கேள்வி கேட்பா, கஃப் பந்தாக, எது வழி அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்றார் தர்மபுத்திரர், மகாஜனஹா ஏன கதஹா சஃப் பந்தாக அப்படின்னு. ஒரு மகா புருஷர்கள் மகான்கள் பெரியவாள்லாம் எந்த வழியில போறாலோ அதுதான் நமக்கு வழி அப்படின்னு சொல்றோம். நமக்கே ஏதோ ஒரு வழியில போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி கோபிகை பகவான் அடையறதுக்கு கோபிகைகளோட வழியை எடுத்துக்கிற ஆண்டாள் அப்படி நமக்கும் அப்படி காண்பிக்கிறா எது வழி. பெரிவாள் எந்த வழியில போறாளோ, குருநாதர் எந்த வழியில போறாரோ அது வழிதான் நமக்கு ஸ்ரேயச தரும். நாமளா ஒரு வழியை எடுத்துட்டு போலாமா அப்படின்னா அது போய் சேருமா சேராதான்னு தெரியாது.
ஆனா மகான்கள் எடுத்த வழி அப்படிங்கிறது நம்மளை நிச்சயமா ஸ்ரேயஸ்ல கொண்டு போய் விடும் அப்படின்னு தெரிய. அதுலயே ஆண்டாளு திருப்பாவையில சொல்லுவா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு. பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்காளோ அப்படின்னு. இப்ப நமக்கு வேதம் தெரியாது, நமக்கு உபனிஷத் தெரியாது, அதோடைய சாரம் என்ன, வேதத்தை படிச்சிட்டாலும் சாரம் என்னன்னு தெரியாது. அவ்வளவு புராணங்கள் இருக்கு, எல்லா புராணங்களையும் படிச்சு எது சாரம்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நமக்கு குருநாதர் என்ன வழி காண்பிக்கிறாரோ, குருநாதருக்கு எல்லாம் தெரியும். குருநாதருடைய ஞானத்துக்கு இது எல்லாம், அவர் சர்வஜர், அதனால எல்லாம் தெரியும். அவர் நமக்கு எது வழி அப்படின்னு காட்டுறாரோ அதை நம்ம நிশ্চিந்தையா கவலையே படாம அதை பின்பற்றிட்டு போயிடலாம். அதையும் ஆண்டாள் காட்டுறா, பெரியவா என்ன சொன்னாலோ அதை பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு. ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படியே பாவம் நிறைந்த பாசுரங்கள் எல்லாம். இதெல்லாம் ஒரு சாதாரண கவி எழுதக்கூடிய பாசுரங்களே கிடையாது, அதெல்லாம் திவ்ய வாணி. அதனாலதான் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு 4000த்தையும் சொல்றோம். அந்த மாதிரி ஆண்டாளுடைய பாசுரம் எல்லாம் பார்த்தா ரொம்ப விசேஷமான பாசுரம். எப்படி பக்தி அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒரு வாழ்க்கையிலேயே ஊறி போயிடணும். அந்த வாழ்க்கையில ஊறி போயிடணும்னா எப்படின்னா, நம்ம பண்றதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும், நாமாவை சொல்லணும், கதையை கேட்கணும். இப்படி இருந்துட்டா அது நமக்கு தூக்கத்துல கூட அந்த பகவானை தான் ஞாபகப்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கறதெல்லாம் ஆண்டாளோட சரித்திரத்தை பார்த்தா தெரியறது. அதிலும் எப்படிப்பட்டதுன்னா பாருங்க, அவளுக்கு பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தா இது ஒரு சாதாரண ஆசையா அப்படின்னு பார்த்துட்டா அப்படி இல்லை. அவளுக்கு இருக்கிற தாபம் எப்படி ராதையினுடைய விரகமோ கோபிகைகளுடைய விரகமோ அப்படி ஒரு விரகம் ஆண்டாளுக்கு. அது என்ன காட்டுறதுன்னா, தூக்கத்தை கூட அவளுக்கு பகவானை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் காட்டுறது. வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்துன்னு ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கா. பகவானே வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு போறதா. ஆண்டாளுக்கே ஆண்டாள் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஆச்சரியமா அது பகவானையே நினைச்சுட்டே இருக்கா இல்லையா. பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல இருக்கா இல்லையா. பக்தியிலேயே நாயிகா பாவம்ங்கிறது ரொம்ப வசத்தியான பாவம். மற்றபடி சக்கிய பாவம், சேவ தாசிய பாவம் இதெல்லாம் எல்லாருக்குமே நிறைய பக்தர்கள், அதாவது எல்லாருக்குமே சுலபம்னா சொல்லக்கூடாது, பக்தி எல்லாம் அதெல்லாம் மகான்கள். ஆனா எல்லாருக்கும் புரியக்கூடியது. ஆனா நாயிகா பாவங்கிறது எல்லாத்துலயும் ரொம்ப அதீதமானது அந்த பாவம். அதுல பகவானையே தான் பதியா அடையணும்னு நினைக்கிறா ஆண்டாள். அதனால என்ன பண்றா, அவ அப்பா எப்போ மாலையெல்லாம் கட்டி அங்க வடபத்திர சாயிக்கு சாத்துற வழக்கம். அந்த மாலையை தான் எடுத்து சாத்திக்கிறா ஆண்டாள். அழகு பார்க்கறா, எப்படி ரங்கநாதனுக்கு சாத்தினா எப்படி இருக்கும், அந்த மாலையை தாங்க சாத்தினா எப்படி இருக்கும், கல்யாண கோலத்துல நிக்கச்சே ரங்கநாதனுக்கும் நாமளும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாவத்துல மாலையை போட்டுட்டு திருப்பி கட்டி வச்சிருவோம். இந்த மாதிரி கொஞ்ச நாள் நடக்கிறது. திடீர்னு ஒரு நாள் ஆழ்வார் பார்த்துட்டார், பெரியாழ்வார். அவர் ரொம்ப வருத்தப்படுறார், குழந்தைய கண்டிக்கிறார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதை நாம அனுபவிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அன்னைக்கு அந்த மாலையை கொண்டு போய் கொடுக்கல. அன்னைக்கு ராத்திரி ஆழ்வாருக்கு கனவு. பெருமாள் கேட்கிறார், என்ன காரணம் இன்றைக்கு மாலை கொண்டு வரல அப்படின்னு கேட்கிறார். இல்ல, என்னுடைய குழந்தை அந்த மாலையை போட்டுன்றது அது உச்சிஷ்டமா போயிடுத்து, இனிமேல் அதை கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்தக்கூடாதுங்கிறதுனால கொண்டு வரல அப்படின்னு சொல்லச்சு, கோதை சூடி கொடுத்த அந்த மாலை தான் எனக்கு மிகவும் உகப்பானது, இனிமேல் நித்தியம் அவள் சூடிட்டு தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கட்டளையே இட்டுட்டான். அதனால என்ன ஆயிடுதுன்னா, கோதைக்கு ஆண்டாள் அப்படின்னு பேர் வந்துடுச்சு. ஏன்னா அவள் சாதாரண ஒரு பிறவி கிடையாது, அமானுஷ்யமானது. அவ சாட்சாத் அவதார புருஷா அப்படிங்கிறது, புருஷைங்கிறத ஆழ்வார் உணர்ற. அதனால ஆண்டாள் அப்படின்னு நினைக்கிறார், அப்படின்னு சொல்றார். இந்த நிகழ்ச்சியினாலதான் சூடி கொடுத்த சுடரு கொடி அப்படின்னு சொல்றோம்.
சூடி கொடுத்த நாச்சியார் தான் சூடி பகவானுக்கு கொடுத்தாள் அப்படின்னு. இப்படி கிருஷ்ணனோட லீலைகள், கிருஷ்ணனோட கதைகள் இதெல்லாம் சொல்லிதான் ஆழ்வார் குழந்தைய வளர்க்கிறார். அந்த குழந்தைக்கு ஒரு காலகட்டத்துல பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தது இல்லையா? ஒரு தகுந்த காலம் வரைச்சே ஆழ்வார் நினைக்கிறார், இவளுக்கோ வயசு வந்துடுத்து, நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? சாதாரண புருஷனை இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. இவள் ஒரு உயர்ந்த வியக்தியா இருக்கா, பகவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. எப்படி பகவானை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைக்கச்சே பகவான் கனவுல வரான். வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து உம்முடைய பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வாங்கோ, குழந்தைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்பெருமாள் கனவுல வந்து சொல்றார். சந்தோஷப்பட்டார். அதுபோல ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு பெரிய பரிவாரமே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து பகவானோட நியமனத்தை பெரியாழ்வாருக்கு சொல்றான். அதுல இருந்து அந்த பரிவாரங்களோட அழைச்சிட்டு போறா. பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும். பெருமாள் தன்னுடைய பரிவாரங்களை தான் அனுப்பியிருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் ஆழ்வாரையும் ஆண்டாளையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு. ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஒவ்வொரு சன்னதியா சேவிச்சு பெருமாளோட பெரிய பெருமாளோட சன்னதியில வந்து கண்கொள்ளா காட்சியா அந்த பகவானை பார்த்து அப்படியே போய் பகவானை கட்டிண்டா, ஆலிங்கனம் பண்ணிண்டா, அப்படியே பகவானோட ஐக்கியமாயிட்டா ஆண்டாள். அப்படியே பகவானோட பட்ட மகிழ்ச்சியா ஐக்கியமாயிட்டா. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் பெரியாழ்வார். இத்தனை நாள் குழந்தைய ரொம்ப பாசத்தோட வளர்த்தார். அதனால பிரிவுனால ஒரு அழுகையும் வந்தது. பெரிய பெருமாளும் ஆழ்வாரை கொண்டாடி, எப்படி ஜனகன் எனக்கு மாமனாரா ஆனாரோ, எப்படி பீஷ்மகன் மாமனாரா ஆனாரோ, அது மாதிரி எனக்கு மாமனார் பெரியாழ்வார் அப்படின்னு பகவான் அவர்கிட்டயே சொல்லி அவரை உரிய மரியாதைகளோட நீர் வடபத்திரசாயியோட சன்னதியில எப்பவும் போல கைங்கரியம் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு சம்பவம் என்னன்னா, ஆண்டாள் பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது போல பகவானை கல்யாணம் பண்ணிட்டு பகவானோட ஐக்கியம் ஆயிட்டு. இது ரொம்ப ஒரு லோக விலட்சணமான ஒரு சித்தி. அதிலும் பார்த்தா பெரியாழ்வார்க்கெல்லாம் ஒரு கவலை தானே. என்ன இருந்தாலும் குழந்தை மனித குழந்தையா இருக்கு. ருக்மிணியோட காலத்துல ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருந்தான். சீதா தேவிக்கு ராமர் அவதாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப அவதாரம் பண்ணலையே அப்படின்னு, அதனால எப்படி கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னு தானே தவித்தார். ஆனா பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினால ஆழ்வார ஸ்ரீரங்கத்துக்கே அழைச்சிட்டு வந்து ஆண்டாளை தான் கல்யாணம் பண்ணிட்டு தன்னோடையே சேர்த்துட்டார். இப்படி ஒரு பிரபாவம் நிறைந்தது ஆண்டாளுடைய சரித்திரம். அவளுடைய பிரபந்தங்கள்லாம் பார்த்தா எப்பவும் 24 மணி நேரமும் குழந்தை வந்து கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு பாசுரமும் ரொம்ப அற்புதமான பாசுரம். 30 பாசுரம் ஆண்டாள் திருப்பாவை பாடினா இல்லையா, அதுக்கப்புறம் 143 பாசுரம் பாடியிருக்கா. நாச்சியார் திருமொழி அப்படின்னு பேர். பகவான் திருப்பாவை பாடினாலும் இன்னும் ஆண்டாளுக்கு ஒரு அனுமதி கொடுக்கல, ஸ்ரீரங்கம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஏதோ ஒரு காரியம் அவள் மூலமா நடத்தணும்னு பகவானுடைய சங்கல்பம். அதனால பகவான் அனுமதியே கொடுக்கல. அவ திருப்பியும் பகவான் அடையணுங்கிறதுக்காக பாசுரங்கள்லாம் அந்த தாபத்தெல்லாம் வெளிப்படுத்துறா. அதுதான் நாச்சியார் திருமொழி அப்படின்னு பேர். அதுலெல்லாம் பகவான் என்ன கல்யாணம் பண்ணிப்பானா அப்படின்னு ரொம்ப அழகா அதுக்காக குறி சொல்றது, இல்ல அதுக்காக ஒரு விளையாட்டு. நாம எல்லாம் என்னென்னலாம் இப்படி பண்ண இப்படி நடந்தா எனக்கு இந்த காரியம் நடக்குமா அப்படிலாம் நாம சோழி உருட்டி பார்ப்போம். அந்த மாதிரி ஆண்டாள் பண்றதெல்லாம் அதுல வருது. அந்த நாச்சியார் திருமொழியில பகவானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வருது, கனவு காண்றா அப்படிங்கிறது வருது. பகவானுடைய ஒவ்வொரு தேசத்தையும் இருந்த இடத்துல இருந்தே அவள் அனுபவிக்கிறா. இப்படி ஆண்டாளுடைய பாசுரங்கள் ரொம்ப ரசமான பாசுரங்களாகவும், ஆண்டாளோட திருப்பாவை எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உபனிஷத் பொக்கிஷம் போன்றதும் அமைந்திருக்கு. அத்தகைய ஆண்டாளுடைய ஒரு வைபவம் பெருமையை நாம இன்றைக்கு பார்த்தோம் குருநாதருடைய கிருபையில. குருநாதரோட கிருபையில நாம இந்த மார்கழி மாசம் முழுக்க காத்தால எழுந்துண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம்
ஹரே ராம சங்கீர்த்தனம் பண்ணி குருநாதருக்கு ஒரு பிரியமாவும் பகவன் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணி அதனால ஒரு திருப்தியோடையும் இந்த மார்கழி மாசத்தை நாம கழிக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சத்குருநாத் மகராஜ் கி ஜெய்.